ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayaldelight. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மசாலா பாஸ்தா. ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாவை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 250 கிராம் நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். 250 கிராம் பாஸ்தாவுக்கு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நான் அந்த பாஸ்தாவை அதோடு சேர்க்குறேன். 250 கிராம் நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, குழைய விட்டுறாதீங்க. 80% அளவுக்கு நம்மளுக்கு வெந்ததுன்னா போதும். நான் எடுத்து கையில் நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே நசுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு நார்மல் வாட்டர் கொஞ்சம் மேலாக ஊற்றிருங்க. இந்த மாதிரி ஊற்றும்போது நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சூடாக இருந்ததுன்னா இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்றா ஒட்டிட்டு நம்மளுக்கு குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நார்மல் வாட்டர் ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அதிகம் தேவைப்படாது இதுக்கு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 250 கிராம் பாஸ்தாவுக்கு 2 தக்காளி. இந்த புளிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த தக்காளியில் உள்ள தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறேன். இப்போ இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் முழு கேரட்டாக நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்கலாம், பீன்ஸ் கேரட் மட்டும் கூட சேர்க்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸே இல்லாமல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸுக்கான உப்பு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி பாஸ்தாவில் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இதே சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே வதக்கி விடுங்க. இப்போ இந்த கேரட் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே இந்த கேரட்டை வேக வச்சுருங்க. இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு குடமிளகாய் சேர்த்துடலாம். நான் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஏன் ஃபஸ்ட்டே குடமிளகாய் சேர்க்கலைன்னா கேரட்டோடு வேகும்போது ரொம்ப குழஞ்சிரும் குடமிளகா. சீக்கிரமே வேகக்கூடியது குடமிளகான்றனால நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இப்போ வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு 2 செகண்ட் இந்த குடமிளகாயும் கேரட்டும் ஒன்றா குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை அதோட ஆட் பண்ண போகிறோம். இந்த பாஸ்தாவை அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா எல்லாம் தீஞ்சு போயிடும் நம்மளுக்கு. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட இந்த பாஸ்தா குக் ஆகணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது உதிரியாக. இந்த பாஸ்தா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு இந்த கொத்தமல்லியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. குறைஞ்சது 5 நிமிஷம்னாலும் இந்த பாஸ்தா மசாலாவும் ஒன்றா வேகணும். இதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் வேணும்னா கூடுதலாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதே. டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு சமைக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கரண்டியில் எடுத்தோன்னா இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணதை தூவிடலாம். பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு மசாலா பாஸ்தா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது அழகாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.